இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 BS4 செல்ஃப் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுனா, வண்டியை திருப்புறப்ப வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகி நின்றுக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த செக் லைட்டில் வந்து எரிஞ்சிட்ருக்கு, அது பேட்டரி லோனால எரியுது. அது பார்த்திங்கன்னா இப்போ திருப்புறப்ப ஆஃப் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஹேண்டில் பார் திருப்புறப்ப ஆஃப் ஆகுது. ஸோ அது எந்த இடத்துல அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லணும்னா, கழுத்துக்கிட்டலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபோர்க் பெண்டுக்கிட்டலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாக் செட்டு கீழே, அதாவது அந்த மீட்டருக்கு கீழே பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்டிலலாம் கட் ஆகும்னு நினச்சி, பெண்டில் அந்த லாக் செட் கப்ளர்கிட்டலாம் கட் ஆகிருக்குமோன்னு நினச்சி கழட்டி பார்த்தப்ப அங்கனலாம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி திருப்புறப்ப அந்த இடத்துல தான் ஆகும்னு நினச்சி அந்த இடத்துல கழட்டி பார்த்தோம், அந்த இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாக் செட்டுக்கு கீழே, அப்படியே மீட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்டருக்கு கீழே வந்து அந்த இடத்துல கட் ஆகிருந்துச்சு. அதாவது அந்த மீட்டருக்கு கீழே லாக் செட்டில் வரக்கூடிய அந்த டேகு போட்டிருப்பாங்க, அந்த வயருக்கு டேகு போட்டிருப்பாங்க. அந்த டேகில் தான் பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கி போட்டோன்னே கொஞ்ச நாள் கழித்து அதில் கட் ஆகிருது. ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு நம்ம மீட்ரு கீழே அந்த டேகு போட்டிருக்க இடத்துல எதுவும் கட் ஆகிருக்கா என்னென்னு பார்க்குறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நல்லா போட்டு இறுக்கி டைட்டாக டேக் அடிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.